வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து வேப்பம்பட்டில் ஒரு வீடு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. கிளைண்ட்டுக்கு வந்து அந்த வீட்டோட எலிவேஷனும் வாக்தூரும் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க. இந்த வீட்டோடைய உள் தோற்றத்தையும் ப்ளஸ் அதோடைய வெளி தோற்றத்தையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ இந்த வீட்டுடைய வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப் காங்கிரீட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காலை ரைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சூழல் இருக்குது. இப்போது இந்த வீட்டுடைய பிளானை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா 30x50 அப்படிங்கிறது கிழக்கு பார்த்த சைட் இது. இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு தான். ஃப்ரண்டில் வந்து கார் பார்க்கிங்கு ப்ளஸ் வந்து வராண்டா வருது. உள்ளே என்ட்ரானோன்னா பெரிய லிவிங் ரூமான டைனிங் ரூம் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் கிச்சனு, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூமும் ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸில் மேலே ஏறி வந்தோம்னாக்கா மேலே வந்து 3 பெட்ரூம் வருது. அதுக்கப்புறம் ஒரு அதில் ஃப்ரண்டில் வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம் சவுத் வெஸ்ட்டில். அதே மாதிரி மேலே ஏறி போனோம் டிப்பிக்கல் ஃப்ளோர் தான், அது மேலே வருது. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள இந்த வீடு இது. இப்போ இந்த வீட்டோடைய எலிவேஷனு ப்ளஸ் இன்டீரியர் வாக் த்ரூ பார்க்கலாம். ஒரு மியூசிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன், பாருங்கள்.
கிளைண்ட்ஸோட நீடை பொறுத்து ஒருத்தரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் மாறும். அதில் வந்து நம்ம பட்ஜெட்லேயும் வாஸ்துபடியும் மடக்கி அந்த வீடுகளை பண்ணணும். இந்த வீட்டுடைய இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக லிவிங் ரூமு, டைனிங் ரூமு, கிச்சன் வச்சுருக்குது. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்களோட தேவையை பொறுத்தது. இது மாதிரி ஒரு கிளைண்ட்ஸோடைய நீடு அவங்களோட சிந்தனையை பொறுத்து அந்த உள்ளமைப்புகள்லாம் மாறும். அதனால் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, நம்மளுடைய வீடு அமைப்பு உள்ள அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களோட கலந்து ஆலோசித்து அந்த மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி வீடுகள் கட்டும்போது நம்ம வந்து சரியான ஒரு வீடை கட்டிக்கிறோம். அந்த கட்டப்போகிற வீடை வந்து சரியான வீட்டு பிளானு, வாஸ்து ப்ளஸ் பட்ஜெட்டில் அடங்குற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து உள்தோற்றம் இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கான கரெக்டான செலவையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பட்ஜெட்லேயே கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். இதர செலவுகள் என்னென்ன வரும், நமக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் அதை செலவு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவும் உங்களுக்கு வேணும். இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம அந்த வீடை பண்ணும்போது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நல்ல வீடை அமைச்சிக்கலாம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வாரம் மினிமம் டைம் கொடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்தால் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐஸ்வர்யம் மார்க்கெட்டிங்கிற மற்றொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக 3D இன்டீரியர்ஸ், வாக் த்ரூ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் சம்மந்தமான, ஆர்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் ஐஸ்வர்யம் பில்டரை தொடருங்க. இதன் மூலமாக எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ப்ராஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.in சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.